போனட் ஹெல்த் மிக்ஸ் இதில் மொத்தம் 17 வகையான நேச்சுரல் டயட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே போல் இதில் கால்சியம், அயன், ப்ரோட்டீன், ஃபைபர் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா 3 minutes ஹாட் வாட்டர் அப்படி இல்லைனா மில்கில் நீங்கள் 3 minutes பாயில் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த போனட் ஹெல்த் மிக்ஸை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். 249 இதோடைய ப்ரைஸஸ். ஸோ போனட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது நல்லாவே உதவும். ஸோ சாப்பிட்டு பாருங்க போனட் ஹெல்த் மிக்ஸ். இப்போ பஸ் ஸ்டிக்கரை போட்டோன்னே இப்போ அதே பாருங்க பஸ் ஸ்டிக்கரை போடுறோம். பஸ் ஸ்டிக்கர் பிரேக் அடித்தா ரெண்டுமே யூஸ் ஆகும். ஹார்ன் அடித்தா ஒன்று தான் யூஸ் ஆகும். அது கண்ட்ரோலு. ஓகேண்ணா. இப்போ இது எப்படி மைலேஜ்லாம் லிட்டருக்கு பண்ணி தரும்? மைலேஜ் வந்து வண்டிக்கு தகுந்த போல் வித்தியாசம் இருக்குங்க. வண்டி வந்து வோல்டேஜ் வண்டி இருந்தால் 4-5 கொடுத்து. ஹை கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிதன் பஸ். ஸோ இந்த பஸ்ஸை வந்துட்டு எப்படி ஓட்டணும் அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஜேசிபி லாரிலாம் போட்டிருந்தோம். ஸோ பஸ்ஸு வந்துட்டு நம்ம வந்துட்டு போடணும் பிளான். ஸோ இன்னும் நடந்திருக்கு. ஸோ இந்த பஸ் வந்துட்டு எப்படி ஓட்டணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பஸ்ஸு எப்படி ஓட்டுறது அப்படின்னு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். சரிங்க. இப்போ பஸ் ஓட்டுறது எப்படி, அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்தோஷ்குமார். நான் ஒரு 12 வருஷமாக பஸ் ஓட்டுறேன். பஸ்ஸு ராலி எல்லாமே ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ பஸ்ஸுக்கு திருப்பி மாற்றிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டு 5 வருஷம் ஆகுது. இப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது நேம் சொல்லுங்கள். இது ஃபீடா கண்ட்ரோல், ஃபீடாமீட்ரு. அது வந்து ஃபீடாமீட்ரு இல்லை, இந்த வழியில் கைட்டாங்க, லிப்பருக்காக கைட்டுருக்காங்க. ஃபீடாமீட்ரு இருக்குது. இதில் 2 கண்ட்ரோலு, வேக்கம் கண்ட்ரோலு நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஒரு 6 பாயிண்ட் இருக்கணும். 6 பாயிண்ட் இருந்தால் தான் வண்டி மூவ் ஆகும், இல்லைனா மூவ் ஆகாது. அது நம்ம வேக்கம் வந்து சமமான தரையில் தான் விட்டு வேக்கம் ஏற்றணும், போகணும், எதாக இருந்தாலும். அப்படி வேக்கம் ஃபுல்லாக ஒரு 8 பாயிண்ட் வரைக்கும் ஏறும். 8, 9, 9 வரைக்கும் ஏறும். அதுக்கு ஏறணும்னா அப்படி டவுட்டு சில இதில் மீட்ரு வேலை செய்யலைன்னா டவுட்டுக்கு ஹார்ன் அடிச்சுப்பாங்க. ஹார்ன் அடித்து பார்த்தா வேக்கம் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குறிப்பிட்ட தூரம் போனால் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம பிரேக் அடித்தா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் யாராவது திடீர்னு ஒரு சைக்கிளே குறுக்கால வந்துட்டாங்க, இல்லை ஒரு மாடு குறுக்கால வந்துச்சு, அதான் நம்ம அந்த டைமுக்கு திடீர்னு பிரேக் அடிக்கணும்னா அந்த கண்ட்ரோலுக்கு நம்ம இருக்கணும், வேக்கம் கண்ட்ரோலு. அடுத்தது இது வந்து இந்த பக்கம் ரேடியேட்ரு தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது கூலிங் இருந்தால் தான் வண்டி ஹீட் ஆகாது. வண்டி ஹீட் என்ன ஆகுதும் இருக்கிற நம்மளுக்கு அனல் வேவ ஆரம்பிச்சிடும். அது ஹீட் ஆகும்போது வண்டி ஃபால்ட் ஆகும். ரேடியேட்டர் தண்ணி இதில் ஊற்றிக்கணும். இதேமாதிரி இது ஷேரிங். இதுக்கு ஆயில் இங்கே இருக்குது, இதுக்கு ஆயில் பாக்ஸுன்னு இங்கே இருக்குது, கீழே இருக்குது ஆயில் பாக்ஸுன்னு இருக்குது. இது ஆயில் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஷேரிங்கை திருப்ப முடியும். திருப்பி ஒரு ட்ரைனிங்கில் திரும்புகிறோம் அப்படின்னாங்கன்னா ஆயில் கரெக்டாக இல்லைன்னா அப்படி ஷெக்காகி நின்றுடும். ஷெக்காகமாக ஆயில் கரெக்டாக இருக்கணும். அது ஆயில் வந்து ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் தான் குறையும். அது இல்லைன்னா வருஷம் ஒரு மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஓடும். ஆயில் லீக்கேஜ் இருந்தால் தான் ஓட்டுறது. இல்லை, லீக்கேஜ் இருந்தால் தான் அது குறையும். இல்லைனா அது கொஞ்சம் தான் குறையும். ஒரு 100 மில்லி 50 மில்லி தான் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும். பொறுமையாக தான் குறையும். ஒன்றும் ஒரு லிட்ரு இது இப்போ டப்பா இருக்குது, 1 லிட்டர் வரைக்கும் கேரண்டி. 1.5 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கும். ஒரு இதுக்கு இருக்குது, ஒரு வண்டிக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு தகுந்த போல் டப்பா. அது கண்ட்ரோலு. ரெண்டாவது பேட்ரி. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த பேட்ரி இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். சார்ஜ் பேட்ரி ஏறுதா, டைமண்ட் ஒர்க் ஆகுதா, லைட்டு. அப்போ சார்ஜ் ஏறினா தான் லைட்டு, ஹெட் லைட்லாம் போட்டால் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும். இந்த கண்ட்ரோலு டீசல் ஃபுல்லாக இருக்கா இல்லை டவுனில் இருக்கா நம்ம பார்த்துக்குறோம். அடுத்தது இது வந்து டெம்பரேச்சரை நம்மளுக்கு 100 பாயிண்ட் காட்டக்கூடாது. 100 பாயிண்ட் காட்டிச்சுன்னா அப்போ டெம்பரேச்சர் வந்து ரேடியேட்டரில் தண்ணி இல்லை, அப்போ ஏதோ ஒரு ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம காட்டும். டெம்பரேச்சரு அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 40 அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால அந்த பிளாக் பட்டன்ஸ் எதுங்க இதா இந்த இதெல்லாம் இருக்குல்ல சைடில்
இதெல்லாம் கண்ட்ரோல் சுவிட்சு. நம்ம வந்து செட்டு, லைட்டு, ஹெட்லைட்டு, அதுக்கு இந்த போர்டு லைட்டு, இதே போல் பஸ்ஸுக்கு போர்டு லைட்டு, செட்டு, காலை லைட்டு, இதுக்கெல்லாம் அந்த லைட்டு. அடுத்தது வந்து இது இண்டிகேட்டு, கீழே இருந்த சைடு இருக்குது. இது ஹார்னு, இது ஆசிலேட்டரு, இது பிரேக்கு, இது கிளர்ச்சி, இது வந்து ஹெட்லைட்டு நம்ம சுவிட்சு. அடுத்தது நம்ம பஸ் ஸ்டிக்கர் போடணுன்னா ஒரு லேட்டஸ்ட் வண்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு வண்டிக்கு மெத்தடுக்கு இப்படி ஒரு பேனட்டில் வரும், ஒரு வண்டிக்கு சைடு வரும், ஒரு வண்டிக்கு மெத்தடு இந்த வாட்டமாக வரும். ஒரு வண்டிக்கு மொத்தம் 3 வண்டி வித்தியாசம் இருக்குது. 3 வண்டி வித்தியாசத்தில் இது பஸ் ஸ்டிக்கரு, கீழே பஸ்ட்டு, இது செகண்டு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் நம்ம ஓரத்துலேயே நம்ம லெஃப்ட் சைடு துற ஓரத்துலேயே தேர்டு. இதில் 4 கீரோட இதில் இருக்குது. 4 கீர் மேக்ஸிமம் 4 கீரு. ரிவேர்ஸு இந்த பேனட்டு ஓரமாக லெஃப்ட் சைடாக பேனட் ஓரமாக இருக்குது ரிவேர்ஸ் கீர். கீழே பஸ் கீருக்கும் பக்கத்துலேயே ரிவேர்ஸ் கீரு. அதே பக்கத்து கீர்லேயே மேலே தூக்குனா எக்ஸ்ட்ரா. அதுக்கு ஏதாவது வண்டி போகல ஏறல அப்படின்னு மோடு பள்ளம் ஏறலைன்னா அந்த அப்படியே ரிவேர்ஸ் கீருக்கு மேலே தூக்குனா எக்ஸ்ட்ரா. இதில் மொத்தம் வந்து 5 கீரு, ரிவேர்ஸோடு சேர்த்து 5 கீரு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ரிவேர்ஸோடு 5. எக்ஸ்ட்ரா போட்டால் 6 வரும். மேடு பள்ளத்துக்காக எக்ஸ்ட்ரா போட்டால் 6 கீர் வரும். அதே லேட்டஸ்ட் வண்டி அந்த 7 கீர் 8 கீர் வரும். புது மாடல் இப்போ 2012, 13, 15 இப்போ போடுற வண்டிக்கு லேட்டஸ்ட்டு. இப்போ 2017க்கு அதுக்கு மேலே 100 கீர் எக்ஸ்ட்ரா உள்ள மாதிரி லேட்டஸ்ட் போட்டிருக்க வண்டி வந்திருக்கு. அது வந்து ட்ராவல்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள், இந்த ட்ராவல்ஸ்லாம் போடுறதில்ல அந்த வண்டிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கீர் அதோட ஒரு 2 கீர் மேலே இருக்கும். இது வந்து சாவி கண்ட்ரோலுங்க. இந்த சாவி போட்டோடனே இந்த லைட் எரியும், இந்த லைட் எரியும், சிவப்பு லைட் எரியும். சிவப்பு லைட் எரினோடனே இது சுவிட்சு, இந்த சுவிட்செல்லாம் இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து வேக்கம் கண்ட்ரோல். இந்த 2 கானில் 6 பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். 6 பாயிண்ட் கரெக்டாக ரெண்டு இதுலேயுமே 6 பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒன்று வந்து பிரேக் கண்ட்ரோலு, ஒன்று வந்து ஹார்ன் கண்ட்ரோலு. இது வந்து ஹார்ன் கண்ட்ரோல்னால் அது எம்புதா ஹார்ன் கண்ட்ரோலு. இது பிரேக் கண்ட்ரோல். பிரேக் அடித்தா ரெண்டுமே யூஸ் ஆகும், ஹார்ன் அடித்தா ஒன்று தான் யூஸ் ஆகும் அது கண்ட்ரோலு. இப்போ பேட்ரி நம்ம ரேஸ் பண்ணும்போது பேட்ரி சார்ஜ் ஏறுதா, டைனமோ ஒர்க் ஆகுதா, டைனமோ ஒர்க் ஆகுனா தான் லைட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். அதனால் டீசல் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து ஹீட்டாக அந்த டெம்பரேச்சர் அது இதிலே தெரிஞ்சிடும். கண்ட்ரோல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா இதிலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பிரேக் மெரிச்சோன்னா அந்த கண்ட்ரோல் இதிலே தெரியும். பிரேக் மறிச்சா அந்த முள் ஏறுது இறங்குதே தெரியும், ஹார்ன் அடித்தா அதேமாதிரி ஏறுதா தெரியும். இப்போ இது வந்து ஆசிலேட்ரு, இது பிரேக்கு, அது கிளர்ச்சி. இப்போ நம்ம கிளர்ச்சி அமுக்கிட்டு தான் பஸ் எந்த கீராக இருந்தாலும் போட முடியும். இப்போ கிளர்ச்சி அமுக்கிட்டு கீர் போடுறோம். இது மூவிங்கு, இது பஸ்ஸு கீரு. கிளர்ச்சி அமுக்கிட்டு கிளர்ச்சியை லைட்டாக விட்டுட்டு ஆசிலேட்டரை கொடுக்கணும். கிளர்ச்சி இதை அமுக்கிட்டு லைட்டாக விட்டோன்னா ஆசிலேட்டரை கொடுப்பாங்க. அடுத்தது அதுக்கு தகுந்த போல் அப்படி எல்லா கீரும் போடணுமா. இது செகண்டு. அதே போல் என்னங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே தான் போடணும். இப்போ பஸ் ஸ்டிக்கரை போட்டு மூவிங்கு தான் பஸ் ஸ்டிக்கர். இப்போ பஸ் ஸ்டிக்கரை போட்டோன்னே இப்போ அதே பாருங்கள், பஸ் ஸ்டிக்கரை போடுறோம். பஸ் ஸ்டிக்கரை போட்டோன்னே மூவிங்கு தான். இந்த மூவிங்கை இந்த கிளர்ச்சிலேருந்து காலர் தான் ஆசிலேட்டர் லைட்டாக கொடுத்தோன்னே மூவிங் ஆகும். அப்படியே செகண்டை ஏற்றுட்டு வந்தான் உடனே செகண்டை ஏற்றுலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு செகண்டு வண்டி தெரியும், நம்மளுக்கு மூவிங்கிலே தெரியும். அடுத்தது இப்போ செகண்டு போட்டோன்னா கொஞ்சம் தூரம் செகண்டு கொஞ்சம் தான் போகும். ஒரு அடுத்தது தேடை மாற்றிக்கிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட அது கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக போகும் நார்மலாக. அதுக்கு கண்ட்ரோலுக்கு டாப்பு போட்டுப்பாங்க, 4 கீர் போட்டுப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கரெக்டாக போகுமா, அப்படி நம்ம லெஃப்ட்டு திரும்புகிறோம் ரைட்டு திரும்புகிறோன்னா ரைட்டுக்கானாடி சைடு மிரர் இருக்கும். சைடு மிரரை பார்த்து தான் திரும்பணும். சைடு பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும், யாராவது வராங்களா போகிறாங்களான்னு. இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு சைடு மிரரை பார்த்துட்டு தான் திரும்பணும். அதேமாதிரி லெஃப்ட் சைடு திரும்பணுமா லெஃப்ட் சைடு சைடு மிரரை பார்த்துட்டு அந்த பக்கம் பார்வையை பார்த்துட்டு தான் திரும்பணும். இதுதான் வேறு
அதான் ரிவேர்ஸ் கீர் வந்து ரன்னிங்லாம் விழாது. இது இப்போ வண்டி நின்னா தான் விழும். வண்டி நின்று ரிவேர்ஸ் கீர் அந்த பேனட் ஓரமாக அழுத்தி அப்படி போட்டிங்கன்னா ரிவேர்ஸ் கீர் வண்டி மூவிங். ஓகேண்ணா. இப்போ இது எப்படி மைலேஜ் லிட்டருக்கு பண்ணி தரும்? மைலேஜ் வந்து வண்டிக்கு தகுந்த போல் வித்தியாசம் இருக்குங்க. வண்டி வந்து வோல்டேஜ் வண்டி இருந்தால் 4-5 கொடுத்தது, 5-6 கூட கொடுத்தது பழைய மாடல் வண்டிலாம். இப்போ வர்ற வண்டி 4க்கு மேலே கொடுக்க மாட்டேது. இப்போ வர்ற வண்டி 4க்கு மேலே மைலேஜ் கொடுக்காது. இப்போ டேங்க் வந்து அது ஒரு வண்டிக்கு வித்தியாசம் இருக்குங்க. 300 இருக்குது, 200 இருக்குது, 400 வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம். நம்ம டேங்க்கு அரேஞ்ச்மெண்ட் ஒரு தான். வண்டியில் கம்பெனியில் சேஸ் எடுத்து வரோன்னா மேக்ஸிமம் ஒரு 300 லிட்டரு 200 லிட்டருக்கு குறிப்பிட்டு 240 லிட்டருக்கு லாஸ்ட்டாக கம்பெனிலேருந்து ஷோரூம்லேருந்து எடுத்து வந்தோன்னா, டிவிஎஸ்லேருந்து எடுத்து வந்தோம்னா 240-250 லிட்டர் அப்படியே வரும். இந்த 2 மாடல் வந்து 2014 இந்த வண்டி மாடலு. இப்போ வந்து முன்னாடி 1 வருஷம் தான் எஃப்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க எஃப்சி. 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் எஃப்சி எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாசி எல்லாம் கட்டிகிட்டு இருக்கு. ஓகே. இந்த ரிதன் பஸ் எந்தெந்த ரூட்டில் ஓடுங்க? இது வந்து நந்திமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குங்க. வல்லமுடுக நந்திமங்கலம்னு போகும் உள்ளார, கிராமத்து உள்ளார. இந்த பக்கம் பார்த்தா தலைக்குளம் அம்பல்தாபுரம்னு இருக்கும். அம்பாள்புரம் தலைக்குளம் அம்பாள்தாபுரம்னு போகும். ஓகேண்ணா. நம்ம சேனலுக்காக இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது ரெஃபரன்ஸ் வீடியோஸ் தான். நம்ம அண்ணன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பல ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம தெரிஞ்சுக்க நம்மளோட டிரைவிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.